முத்தழகுல இந்த வாரம் சூப்பர் சீன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்தழகு பூமியை வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு தான் எல்லாருமே பாத்துட்டு இருந்தாங்க. முத்தழகு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க பூமிய. எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம். அஞ்சலி தனியா நிக்கிறத பார்த்து பேச்சியம்மா வந்து பேசுறாங்க. நானும் தான் பரிகாரம் பண்ணேன், என்கிட்ட பூமி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அஞ்சலி. நீ முத்தழகு மாதிரியே பண்ணணும்னு நினைக்கிற, நீயா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, அதுதான் உன் பிரச்சனை. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனையிலையும் முத்தழகு பூமியோட சொந்தமும் பந்தமும் வலுவாகுமே தவிர அவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா பிரிய மாட்டாங்க. இன்னும் ரொம்ப அன்னோன்யமா தான் இருப்பாங்க. உன்னை பூமி வேணான்னு சொல்லும் போதே நீ விலகி போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை உனக்கு இருந்திருக்காது. இப்போ அவன் வாரிசோட நிக்கிற, அதனாலதான் நீ வீட்டுல இருக்கிறதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். இனி இப்படிதான் இருக்கும் அஞ்சலி, பழகிக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. முத்தழகு பூமியை ரூமுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பூமி, நான் தான் உங்களை பாத்துக்கணும், நீங்க என்ன பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றாரு. கைய பாக்கும்போது தீச்சட்டி எடுத்தனால காயம் பட்டிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆனா என்ன பண்றது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு பூமி கேக்குறாரு. உங்களுக்கு ஒண்ணுன்னா பாத்துட்டு நாங்க எப்படிங்க சும்மா இருக்கிறது, அது மட்டும் கிடையாது, அத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சாமி வந்து முத்தழகு வயித்துல குழந்தையா பிறக்க போறேங்கிறத சொன்னதை பத்தி பூமி கிட்ட சொல்றாங்க. அந்த தைரியத்துலதான் எனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கையில உங்களுக்காக இத செஞ்சோன்னு சொல்றாங்க. என்ன முழுசா மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு பூமி கேட்க, தண்ணி சூடு ஆறிடுச்சு, நான் போய் சூடு பண்ணி கொண்டு வர்றேன்ட்டு போறாங்க. இன்டைரக்டா மன்னிச்சிட்டேங்கிறத சொன்ன மாதிரிதான் இருந்தது. முத்தழகு போனோன்னு பூமி குழந்தைய பார்த்து சிரிக்கிறாரு. அதை பார்த்து முத்தழகு சிரிச்சுட்டு போறாங்க. கிச்சனுக்கு போய் உள்ள போகலாமா வேணாமான்னு தயங்கி வெளியே நிக்கிறாங்க. சொர்ணா வந்து இதுக்கு மேல ஏன் தயங்குற, உள்ள வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பூமியை மன்னிச்சுட்டேல அப்படின்னு சொர்ணம் கேட்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எதை பத்தி யோசிக்கிறதுன்னு எனக்கு புரியல. அஞ்சலி கூட அவர் நடந்துகிட்டது இன்னும் எனக்கு உறுத்தலாதான் இருக்கு. ஆனா இனி எதை பத்தியும் யோசிக்காம என் குழந்தைக்காக இருக்க போறேன்னு சொல்றாங்க. சொர்ணமும் எல்லாமே சரியாகும்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்து பூமி கிட்ட கொடுக்க சொல்றாங்க. பூமி அதுக்குள்ள குளிக்கலான்னு உள்ள போறாரு. ஆனா டக்குன்னு தலை சுத்திருது. நம்ம முத்தழகு வந்து பிடிச்சிடறாங்க. உங்களுக்கு என்னங்க குளிக்கணும் அவ்வளவுதானே, நானே குளிப்பாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை உட்கார வச்சு குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் சண்டை போட்டாலும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் குறையவே மாட்டேங்குது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.